ஸோ நிறைய க்ரௌட், அவங்களோட போர்ஷனாக இருக்கட்டும், என்னுடைய போர்ஷனாக இருக்கட்டும், நிறைய டான்சர்ஸ் 200-300 ப்ளஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக பேக்டாக இருக்கும் ஸ்க்ரீனில். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்பு அண்ணா பாடியிருக்காரு. ஸோ அதனாலையும் இட்ஸ் மோர் ஸ்பெஷல். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க். என்னன்னா டீசல் வந்து இட் காட் பெட்டர் ஆன் இட்ஸ் ஓன் ஒவ்வொரு நாள் சேர்ந்து போக போக ஒரு அடிஷன்லையும். அண்ட் தென் உங்களோட ஃபேவரட், நம்மளோட ஃபேவரட் எஸ்டிஆர் வந்து அந்த பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றப்போ டு see that behind the scenes videos where you both were talking, interacting and having a good time, நல்லா இருக்கே இது ரெண்டும். ஆக்சுவலி நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா, இந்த பாட்டு ரொம்ப ஹை பிச் தான். அது அந்த பிடிச்சதுலேயே அங்கே மேலே போகும். அது நான் சிம்பு அண்ணா கிட்ட வரும்போது என்னடா அது அப்படின்னாரு. நீங்கள் தான் போட்டு தாக்குலேயே பாடிட்டீங்களே டே, அது எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கு பாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் அவர் பாடியிருப்பார், பயங்கரமாக டான்ஸ் ஆடியிருப்பார், அப்படி புழுதி பறக்குவாங்க. ஸோ அந்த பாட்டை பற்றி தான் ஆக்சுவலாக அங்கே பேசிகிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. பட் ஹவ் டிட் யூ கெட் கன்வின்ஸ்? அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை பாட வைக்கிறதுக்காக? விஷுவல்ஸ் காமிச்சோம். அவர் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாரு அண்ட் அப்ரிஷியேட் பண்ணார். அப்படி பார்த்து அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பாடினா சரி நான் ஒரு வாட்டி இது என்ன பிச்சு என்ன ஸ்கேலு ஒரு வாட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ வாங்கிட்டு கேட்டுட்டு இசைட் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week 10 days ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.